வணக்க நேர்களே, இன்று அக்ஷயன் சேனல் வாயிலாக ஜோதிடம் என்னும் பகுதியில் 12 பாவகங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று 4ஆம் பாவகம் பற்றி பார்க்கலாம். 4ஆம் இடம் அல்லது 4ஆம் பாவகம் குறிக்கக்கூடியது தன் சுகம், தாயாரின் சுகம், தாயாரின் நிலை, கல்வி, வாகனம், வீடு, வசதி வாய்ப்பு, வியாபாரம், தொழில் விருத்தி, தூரத்து உறவுகள், தாயாதி வர்க்கம், தாயாரின் உடல் ஆரோக்கியம், புதையல் யோகம், மறைமுக தொடர்பு, தனது உடல் ஆரோக்கியம், வியாபார நுணுக்கம், தந்தையின் ஆயுள் ஸ்தானமாகவும் இது வரும். முக்கியமாக தன் சுகம், தாயாரின் சுகம், வண்டி, வாகனம், வீடு, இதைத்தான் இதுல முக்கியமாக பார்க்கிறது. நவகிரகங்கள் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம். சூரியன் 4ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. தாயாருடன், தாயாதி வர்க்கத்துடன் பகை இருக்கும். ஜாதகருக்கே அடிக்கடி உடல் கோளாறுகள் இருக்கும். 4ஆம் இடம் மார்பை குறிப்பதால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயார் கொஞ்சம் ஜாதகரை கட்டுப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். பொதுவாக 4இல் சூரியன் சிறப்பல்ல. சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கும் போது மிகவும் சிறப்பு. சொத்து பத்து யோகம் உண்டு, நல்ல சுகம் உண்டு, தாயாருக்கும் நன்று, தாய் வழி உறவுகளுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும், வண்டி வாகன யோகம் உண்டு, விவசாயத்தில் வெற்றி இருக்கும், கால்நடை யோகம் உண்டு, வசதி வாய்ப்புகள் உண்டு, அடிப்படை கல்வி சிறப்பாக இருக்கும். சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. செவ்வாய் 4இல் இருக்கும்போது பூமியால் லாபம், பொருள் மேன்மை இருந்தாலும் தாயாருடன், தாயாதி வர்க்கத்துடன் பகை இருக்கும். சொத்துக்காக வழக்கு வம்பு பிரச்சனைகள் இருக்கும். அடிக்கடி நோய், கடன், எதிரிகள் பிரச்சனைகள் இருக்கும். பூமி லாபம் உண்டு, ரியல் எஸ்டேட் லாபம் உண்டு, கட்டடம் சம்பந்தமான தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 4இல் இருப்பது 50-50 தான். புதன் 4இல் இருப்பது நன்று. தாயுடன், தாயாதி வர்க்கத்துடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் இருக்கும். நல்ல அறிவாளியாக இருப்பார்கள். புத்தியால் வெற்றி பெறுவார்கள். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமரும் போது வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை இருக்கும். தாயாருடன், தாயாதி வர்க்கத்துடன் நல்ல சுமூகமான சூழ்நிலை இருக்கும். தாயாருக்கு நல்ல உடல் சுகம் இருக்கும். ஜாதகருக்கும் நல்ல உடல் சுகம் இருக்கும். ஆடம்பர பிரியர்களாகவும் மாறுபட்ட மனநிலையும் இருக்கும். வண்டி வாகன சிந்தனை அதிகம் இருக்கும். அடிக்கடி வண்டி வாகனம் மாற்றுபவர்களாக இருப்பார்கள். எப்படியாவது சுகமாக வாழணும் என்று அதற்காக அதிகம் செலவு பண்ணுவார்கள். சில சின்ன சின்ன தீய பலன்கள் இருந்தாலும் நன்மையே அதிகம் உண்டு. குரு 4ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. நல்ல ஒழுக்கம் இருக்கும். உயர் கல்வியை கட்டாயம் கற்பார்கள். நல்ல பண்பு, பழக்க வழக்கங்கள் இருக்கும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். திட்டமிட்டு செயல்படுவார்கள். கொஞ்சம் கஞ்சத்தனமும் சிக்கனமும் இருக்கும். கல்வியில், பொருளாதாரத்தில், ஒழுக்கத்தில், எல்லா விதத்திலும் வெகு சிறப்பு. சனி 4ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. கல்வி தடை இருக்கும். வாகன விபத்து இருக்கும். எப்போதும் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும். தாயாருக்கு தீராத வியாதி, தாயாதி வர்க்கத்துடன் பிரச்சனைகள் இருக்கும். ஜாதகருக்கும் அடிக்கடி தன் சுகத்தில் பிரச்சனை இருக்கும். வண்டி வாகன கோளாறு இருக்கும். சோம்பல்தனம் இருக்கும். சுத்தம் இருக்காது. வண்டி வாகனத்தையும் சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். அடிக்கடி வீடு மாறுவார்கள். சனி 4ஆம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல. ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதும் அவ்வளவு சிறப்பல்ல. அந்நிய தேசத்தில் மோகம் இருக்கும். தன் இனம் சாராத, மொழி சாராத ஆக்கள் மேல ஒரு ஈர்ப்பிருக்கும். யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். அதீத சுதந்திரமாக வாழ நினைப்பார்கள். சில நிலைகளில் ஒழுக்க குறைவை கொடுக்கும். வளர்ச்சி, அறிவாற்றல், முன்னேற்றம் உண்டு. இதுவும் 50-50 தான். கேது 4இல் இருப்பதும் நல்லதல்ல. நிலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், எப்போதும் பற்றற்றி இருப்பார்கள். தன் சுகத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். தாயாருக்கும் நல்லதல்ல. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்.
எப்போதும் ஆழ்ந்த சிந்தனை இருக்கும், ஞானிகளை உருவாக்கும், தனிமை விரும்பிகள், வீடு வாசல் வாகனம் எதிலும் அக்கறை இல்லை. இது எல்லாம் எதுக்கு என்ற ஒரு சிந்தனை இருக்கும். இந்த பலன்கள் எல்லாம் தனித்த கிரகங்கள் இருக்கும்போது ஏற்படுகின்ற பலன்கள் தான். கிரகங்களின் சேர்க்கை பார்வை இருந்தால் பலன்களில் மாறுபாடு இருக்கும். அடுத்த பதிவில் 5ஆம் பாவகம் பற்றி பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.